உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். உங்க வாழ்க்கையில ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுகிற வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். ஆனா அவர் ஊற்றப்பட்ட பின்பு உன்னுடைய வனாந்தரம் வனாந்தரமா இருக்காது, அது வயல்வெளிய போல மாறும். வயல்வெளிய போல மாறும். உன்னுடைய வயல்வெளி அது வயல்வெளியா இருக்காது மகளே, அது பெரிய காடாக மாறும். ஆவியானவர் மேல வர்றாரு பாரு. இன்னைக்கு இருந்தது மாதிரி இதற்கு பின்பினி இருக்க மாட்டேன். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படுகிறார். உன்னதத்தில் இருந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். உன்னுடைய வயல்வெளி காடாக மாறுதே, உன்னுடைய வனாந்தர வயல்வெளியா மாறுதே. உன் வறுமை தரித்திரம் எல்லாம் ஓடுதே, உன் குடும்பத்தில் இருக்கிற வறுமை தரித்திரம் எல்லாம் ஓடுதே. எல்லாம் செழிப்பாகுது மகளே, எல்லாம் செழிப்பாகிறது. ஆவியானவர் பலமா ஊற்றப்படுகிறார். எல்லார் மேலே ஊற்றப்படுகிறார். எல்லார் மேலே ஊற்றப்படுகிறார். பாலைவனமா இருந்த எங்களை சொல்லைவனமா